வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ராஷில் தனது துயரமான கடந்த காலத்திலிருந்து தப்பிக்க பராக்குடன் இந்திய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருந்தாள். இன்று பராக் தனது புத்திசாலித்தனம், நிதானம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் ராஷிலின் உடைந்த நம்பிக்கையை எப்படி மீட்டெடுத்தார் என்பதையும், ஜலந்தரில் தங்கள் வீட்டிற்கு முன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது என்பதையும் கேட்பீர்கள். சிறுவயது ஆசை பராக் ராஷிலை மீண்டும் பழைய பஞ்சாபி பெண்ணாக மாற ஊக்குவித்தார். அவள் விருப்பப்படி பராக் கிராமப்புற சாலைகளில் காரை ஓட்டினார். அவர்கள் ஆரஞ்சு தோட்டங்கள், வறுத்த வேர்க்கடலை மற்றும் மக்காச்சோளத்துடன் பிக்னிக் செய்து மகிழ்ந்தனர். நிதானத்திற்கு ஒரு சோதனை. அவர்கள் ஒரு ஹோட்டலில் ஒரே அறையை எடுத்தனர். பராக் தனது உடலை அனுபவிக்க அவசரப்படுவாரோ என்று ராஷில் பயந்தாள். இரவு முழுவதும் ஒரே படுக்கையில் தூங்கிய போதிலும் பராக் உடல் ரீதியான தொடர்புக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. ராஷில் நிம்மதி அடைந்தாள். ஒரு அழகான பெண்ணின் உடலை அனுபவிப்பதே முதல் விருப்பமாக இல்லாத ஒரு ஆண் இந்த உலகில் குறைந்தது ஒருவராவது இருக்கிறார். பொற்கோயிலில் நம்பிக்கை. 3வது நாளில் அவர்கள் அமிர்தசரஸ் சென்றடைந்தனர். பராக்கின் பக்தி மற்றும் மதிப்புகள் ராஷிலின் கலாச்சாரத்துடன் சரியாக பொருந்தின. பராக் மட்டுமே தனக்கு சரியான நபர் என்றும், கடந்த காலத்தில் அவரது திருமண திட்டத்தை நிராகரித்து தான் பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் ராஷில் உணர்ந்தாள். ஜலந்தரின் சுயமரியாதை. அடுத்த நிறுத்தம் ஜலந்தர். ராஷில் தனது அடையாளத்தை மறைக்க ராஜஸ்தானி பாந்தனி புடவையை அணிந்து பராக்கின் புதிதாக திருமணமான மார்வாரி மனைவியாக நடித்தாள். தாத்தா பாட்டியுடன் சந்திப்பு. அவர்கள் சரியாக ராஷிலின் வீட்டிற்கு முன்னால் வந்து சேர்ந்தனர். பராக் தாங்கள் வங்கியில் வேலை செய்வதாகவும் வாடகைக்கு வீடு தேடுவதாகவும் பொய் சொன்னார். ராஷில் தனது தாத்தா பாட்டியின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். அவர்கள் அவளை அடையாளம் காணவில்லை என்றாலும் பாட்டியின் சோகமான குரலை கேட்டு ராஷில் உணர்ச்சிவசப்பட்டாள். உன்னை போலவே எங்களுக்கும் ஒரு அழகான பேத்தி இருக்கிறாள். இன்று அவள் எங்கு இருக்கிறாளோ தெரியவில்லை. மறைமுக காதல். பராக் நாள் முழுவதும் ராஷிலுக்கு பிடித்த சோலே பட்டூரே, ஜிலேபிக்கள் மற்றும் பராத்தாக்களை கொடுத்து அவளை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். இரவு ஹோட்டலில் பராக் முதல் முறையாக ராஷிலை அணைத்து கொண்டு சொன்னார், ஜலந்தரில் உனது அடையாளத்தை மறைக்க வேண்டிய நிலை வருவது இதுவே முதல் மற்றும் கடைசி முறை. இந்த அணைப்பு ராஷிலுக்கு மிகவும் பாதுகாப்பான புகலிடமாக தோன்றியது. காஷ்மீர் மற்றும் ஜெய்சல்மேர். காஷ்மீரின் அழகான இடங்களிலும் இரவில் ஷிகாராவில் ஒன்றாக தூங்கும் போதும் பராக் எந்த உடல் ரீதியான முயற்சியும் செய்யவில்லை. பராக்கின் காதலில் அவசரத்திற்கு இடமில்லை என்று ராஷில் நம்பினாள். பாலைவன மருந்தாக. ஜெய்சல்மேர் பாலைவனத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் பராக்கின் அன்பான மௌனம் ராஷிலின் பழைய காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. ஒரு கொடியவன் அவளது ஆன்மாவிற்கு செய்த காயங்கள் பராக்கின் நடத்தையால் குணமடைந்து வந்தன. ராஷில் இப்போது பராக்கின் காதலில் முழுமையாக மூழ்கிவிட்டாள். அவர் அவளை மதிக்கிறது மட்டுமின்றி அவளது கடந்த கால நிழலிலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்தார். அரண்மனை ஓவியங்களை பார்த்தபோது ராஷில் தன்னை தானே கேட்டுக்கொண்டாள், நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நினைவு கூறப்படும் மக்களிடம் அப்படி என்னதான் இருக்கும்? அந்நிய ஆணிடம் கொண்ட நம்பிக்கையும் அசைக்க முடியாத காதலும் கொண்ட இந்த கதை வாணியின் திருமணம் செய்து கொள்ளாத முடிவை எப்படி மாற்றும்? நீங்கள் கேட்பது எபிசோட் 55. பராக்கின் நிதானம், ஜலந்தரின் ஆபத்து மற்றும் பாலைவனத்தின் அமிர்த காதல். ராஷிலுக்கு அல்காமேமின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. பராக் அவளை சிறுவயதில் ஒரு திருமணத்தில் பார்த்திருக்கிறார். வளர்ந்த ராஷிலிடம் தனது சிறுவயது பிம்பத்தை பராக் பார்க்க விரும்புவதாக அவள் உணர்ந்தாள். பராக்கின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்த ராஷிலின் மனம் மீண்டும் பழைய பஞ்சாபி பெண்ணாக மாற விரும்பியது. ராஷிலின் விருப்பப்படி பராக் சில இடங்களில் வேண்டுமென்றே நெடுஞ்சாலையை விட்டு உள்ளூர் சாலைகளுக்கு சென்றார். வயல்கள் மற்றும் கிராமங்கள் வழியாக அவள் கேட்டபோதெல்லாம் காரை ஓட்டினார். அப்படி செல்லும்போது அவர்களுக்கு சாலை ஓரத்தில் ஆரஞ்சு தோட்டங்கள் தெரிந்தன.
ராஷீலின் விருப்பப்படி பராக் தோட்ட உரிமையாளரிடம் புதிய ஆரஞ்சு பழங்களை வாங்கினார். பராக் இந்த தொடர்ச்சியான பயணத்தில் பச்சை கடலைகள், வறுத்த வேர்க்கடலைகள் என அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்தார். ஒரு பிக்னிக் போல நாள் முழுவதும் அவர்கள் பயணம் செய்தனர். மாலை நெருங்கும் வேளையில் வழியில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் தங்குவதற்காக ஒரு நல்ல ஹோட்டலில் அறையை எடுத்தனர். தான் திருமணம் செய்ய போகும் நபருடன் ஒரே அறையில் இருக்க ராஷீலுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை. பராக்கிற்கு தனது உடல் மீது மோகம் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மட்டுமே அவளுக்கு இருந்தது. பராக் இந்த விஷயத்திலும் ராஷீலை கவர்ந்தார். இரவு முழுவதும் ஒரே அறையில் இருந்தும் காதல் மற்றும் எதிர்காலம் பற்றி பல நல்ல விஷயங்களை பேசினார். ஒரே படுக்கையில் இருந்தும் உடல் ரீதியான முயற்சி எதையும் அவர் செய்யவில்லை. விடியற்காலையில் ராஷீலுக்கு மிகவும் அமைதியாக தோன்றியது. ராஷீலின் முந்தைய கசப்பான அனுபவங்களுக்கு ஜேட் காரணமாக இருந்தான். பராக் அதற்கு முற்றிலும் மாறானவர். அழகான பெண்ணை பார்த்ததும் முதலில் அவளை அனுபவிக்க நினைக்காத ஒரு ஆண் இந்த உலகில் இருக்கிறான் என்று அவள் திருப்தி அடைந்தாள். பயணத்தின் 3வது நாளில் ராஷீலும் பராக்கும் அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குச் சென்றனர். ராஷீல் முன்பு இங்கு பலமுறை வந்திருக்கிறாள். பராக் இதற்கு முன்பு வந்திருக்கிறாரா என்று அவளுக்கு தெரியாது. யாருடைய உதவியும் இன்றி பராக் குருத்வாராவின் முறைகளை பின்பற்றினார். ராஷீல் அவர் பின்னே சென்றாள். அவர் காலணிகளை கழற்றினாள், அவளும் கழற்றினாள். அவர் தலைக்கு துணி கட்டினாள், அவளும் கட்டினாள். ஒரு புதுமண தம்பதியைப் போல அவர்கள் வலம் வந்தனர். ராஷீல் ஒவ்வொரு செயலிலும் பராக் உடனே இருந்தாள். இருவரும் சேர்ந்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். குளத்தில் நீராடுவதை பராக் மட்டும் செய்தார். அதன் பிறகு லங்கரில் சேவை செய்வது, உணவு உண்பது என அனைத்தையும் ஒன்றாகச் செய்தனர். அது மட்டுமின்றி பராக் தூக் பஞ்சனி பேரி யை தரிசிக்க மறக்கவில்லை. இந்தச் செயலிலும் ராஷீல் அவருடனேயே இருந்தாள். பராக்கின் பக்தி மற்றும் மதிப்புகள் அவளது எண்ணங்களுக்குச் சரியாக இருந்தன. பராக் தனக்கு சரியான ஜோடி என்று ராஷீல் மீண்டும் உணர்ந்தாள். பொற்கோயில் தரிசனத்திற்கு பிறகு இனி தங்கள் வாழ்வில் எந்த தடையும் வரக்கூடாது என்று வேண்டினாள். அடுத்த நாள் ராஷீல் பராக்குடன் ஜலந்தர் நகரத்தை சுற்றி வந்தாள். அடையாளத்தை மறைக்க பாந்தனி புடவை மற்றும் கண்ணாடி அணிந்திருந்தாள். பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு புதுமண தம்பதியைப் போலவே தெரிந்தனர். அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அனைவர் கவனமும் அவள் பக்கம் இருந்தது. சரியாக தனது வீட்டின் அருகே வந்ததும் தெரிந்தவர்கள் பலர் தெரிந்தனர். ஆனால் யாரும் அவளை அடையாளம் காணவில்லை. ராஷீல் தனது வீட்டை ஆவலுடன் கவனித்தாள். பராக் அறியமாட்டார் தாங்கள் ராஷீல் வீட்டிற்கு முன்னால் இருக்கிறோம் என்று. தனது தாத்தா பாட்டி வீட்டின் முன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளது இதய துடிப்பு அதிகரித்தது. பரா, பாருங்கள், அதுதான் எங்கள் வீடு. அங்கே அமர்ந்திருப்பது எனது தாத்தா மற்றும் பாட்டி என்று மெதுவாக பராக்கிடம் கூறினாள். அப்படியாவா, அவர்களை மனதாரப்பார் என்று பராக் அவர்கள் பக்கம் சென்றார். ராஷீல் அவரை தடுக்க முயன்றும் பலனில்லை. அவளும் உணர்ச்சியுடன் அவர்கள் முன் சென்றாள். ஐயா, உங்கள் வீட்டில் ஏதாவது பகுதி வாடகைக்கு கிடைக்குமா? நான் வங்கியில் வேலை செய்கிறேன், இங்கேதான் மாற்றலாகி வந்திருக்கிறேன் என்று பராக் பணிவாக கேட்டார். எங்கள் வீடு பெரியதுதான், ஆனால் எங்கள் குடும்பமும் பெரியது தம்பி, வாடகைக்கு விட இடமில்லை. இப்படி அலைந்தால் வீடு கிடைக்காது, ஏதாவது ஏஜென்ட் உதவி பெறுங்கள் என்று தாத்தா ஆசிர்வதித்து கூறினார். சரி ஐயா, நாங்கள் ஏஜென்ட்டை பார்க்கிறோம் என்று பராக் அவர் பாதங்களில் வணங்கினார். ராஷீல் பக்கம் ஜாடை காட்டினார். ராஷீல் உடனே பாட்டி பாதங்களில் விழுந்து வணங்கி, பாட்டி, நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள். அவர்கள் அவள் தலை நிமிட்டி, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு என்று ஆசிர்வதித்தனர். எங்களுக்கு வீடு கிடைத்த பிறகு மீண்டும் உங்கள் ஆசியை பெற வருவோம். பராக் அப்படிச் சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தார். ராஷீல் பதற்றத்துடன் அவர் பின்னே சென்றாள். உன்னை போலவே எங்களுக்கும் ஒரு அழகான பேத்தி இருக்கிறாள். இன்று அவள் எங்கு இருக்கிறாளோ தெரியவில்லை என்று பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தன. என்ன செய்கிறீர்கள் பராக்? என் உயிர் போவதைப் போல ஆகிவிட்டது என்று ராஷீல் வீட்டிலிருந்து தூரம் வந்ததும் புகார் செய்தாள். உன் தாத்தா பாட்டியின் ஆசியை பெற்றுத் தந்தேன் அல்லவா, அதற்கு ஏன் இவ்வளவு கோபம் என்று பராக் சிரித்துக் கொண்டே கேட்டார்.
அவர்கள் பாதத்தை தொட்டது என் பாக்கியம், ஆனால் அவர்கள் வருத்தப்படுவதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று ராஷீல் வருத்தத்துடன் கூறினாள். அந்த நாள் முழுவதும் அவர்கள் ஜலந்தரில் சுற்றினர். ராஷீலுக்கு பிடித்த உணவுகளை பராக் அவளுக்கு வாங்கித் தந்தார். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மாலை அவர்கள் குருத்வாரா சென்றனர். பழைய நினைவுகளால் ராஷீல் கண்கள் கலங்கின. சிறுவயதிலிருந்து எந்த குருத்வாராவில் சேவை செய்தேனோ அங்கே இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படி வர வேண்டியிருந்தது. நன்றி பராக் என்று உணர்ச்சியுடன் கூறினாள். இரவு ஹோட்டலில் பராக் முதல் முறையாக ராஷீலை அணைத்து கொண்டார். தனது சொந்த ஊரில் பராக் கொடுத்த அந்த முதல் அணைப்பு அவளுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. ராஷீல், உனது அடையாளத்தை மறைக்க வேண்டிய நிலை இதுவே கடைசி முறை. மீண்டும் எப்போது வந்தாலும் முழு சுயமரியாதையுடன் வருவாய் என்று பராக் அவளுக்கு தைரியம் கூறினார். அவளுக்கு அவர் மேல் நம்பிக்கை அதிகரித்தது. அதன் பிறகு அவர்கள் காஷ்மீர் மற்றும் ஜெய்சல்மேர் பகுதிகளில் பயணம் செய்தனர். பராக்கின் நடத்தை அவளது மனக்காயங்களை ஆற்றுவதாக இருந்தது. எடாரி பகுதியில் கழித்த அந்த இரவுகள் அவர்களின் காதலை மேலும் பலப்படுத்தின. இப்போது ராஷீலின் இதயம் ஒவ்வொரு நொடியும் பராக்குடன் இருக்கவே விரும்புகிறது. எபிசோட் 55 நிறைவுற்றது.